அனைவருக்கும் புதன்கிழமை காலை வணக்கம். இன்னைக்கு காலைல ஒரு 5:45 எழுந்திரிச்சிட்டேன். அலாரத்தை ஆஃப் பண்ணி தூங்குறாள் நாமளாக எழுந்திரிச்சோன்ற மாதிரி இருந்தது. காலையில் எழுந்திரிக்கும் போதே கிளைமேட்டும் வர செமையாக இருந்தது. நைட்டு படுக்கும்போதே வேண்டின்னு படுத்தேன், காலைல கண்ணுக்குட்டி இருக்கக்கூடாது, அவங்க ஓனர் வந்து கூட்டிகிட்டு போயிடணுன்னு. அதுக்கு தகுந்த மாதிரி காலைல எழுந்திரிக்கும் போது பார்த்தா கண்ணுக்குட்டியில் ஓனர் வந்து கூட்டிகிட்டு போயிட்டார் போல். கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இன்றைக்கி காலையில் ஃபஸ்ட்டு லஞ்சை பார்த்துலாம், அதுக்கப்புறம் டிஃபன் சொல்கிறேன். காய் வேக வச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஹஸ்பண்ட் குடிக்க. அதுக்கப்புறமா சாப்பாடு, நேற்று வச்ச ரசம் கொஞ்சம் இருந்தது. அதுக்கப்புறமா வந்து பீன்ஸ் கேரட்டு முட்டை போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன், பெப்பர்லாம் போட்டு. ஹஸ்பண்டுக்கு லஞ்சு இது தான் இன்றைக்கி. ஹஸ்பண்டோட லஞ்சு ஸ்பெஷல் இதுதான். நான் என்ன சாப்பிட்டேன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். எல்லாத்தையும் சாப்பாடெலாம் கட்டி முடிச்சுட்டு எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். எங்கே கிளம்புனா எங்கள் அம்மா வீட்டுக்கு தான். எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லையா, அதனால் எங்கள் அம்மாவை பார்க்கறதுக்கு எங்கள் அம்மாவோட தங்கச்சிங்களாம் வந்திருந்தாங்க. அதாவது எனக்கு சித்தி எங்கன்னா திருச்சியிலேருந்து வந்திருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டும் நானும் காலையில் 7:45 கிளம்பிட்டோம். கிளம்பி போகும்போது கிளைமேட்டும் ஒரு சூப்பராக இருந்ததா, அப்படியே சீக்கிரமாக போயிட்டோம். அங்கே போனால் எங்கள் சித்திங்களாம் வந்திருந்தாங்க. காலையிலே ஒரு 4 மணிக்கெலாம் வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க எங்கள் அம்மா. சரின்னு சொல்லிட்டு அவங்க கூட உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அவங்க எங்கன்னா திருச்சியில் ஒரு திருச்சி காட்டுப்புத்தூர் ஐலூர்னு சொல்லுவாங்க, ஐலூர், அங்கேருந்து வந்திருக்காங்க. அவங்க கூட உட்காந்து கொஞ்ச நேரம் பேசியிருந்து அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் நான் கிளம்புறேன்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டிஃபன் வச்சேன். எங்கள் அம்மா நான் போகிறதுக்கு முன்னாடி இட்லி சுட்டு தேங்காய் சட்னிலாம் அரைச்சி வச்சுருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கொடுத்தோன்னா ஹஸ்பண்டும் சாப்பிட்டுட்டு டியூட்டிக்கு கிளம்பிட்டாங்க. ஹஸ்பண்டை வழி அனுப்பிச்சிட்டு நானும் கொஞ்சம் எங்கள் அம்மா கூட ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். அது எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். என்ன வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாயகி. பை பாய்.